பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க அன்னபூரணி. என் பையனை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையா பார்க்கணும்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே பைரவி வந்து ஆறுமுகம் உனக்கு ஹாஸ்பிட்டலையாச்சும் அட்மிட் பண்ணிடலாமா, உனக்கு பாரு எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மக்கா இங்க பாருடி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னாலதான் சொல்லிட்டு உடனே வந்து பைரவியை வந்து டீஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. உடனே அன்னபூரணி வந்து கோவப்படுறாங்க. எதுக்காக தேவையில்லாம அவளை வந்து நீ இழுத்துட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துக்கு முதல்ல உனக்கு பெயின் கில்லர் டேப்லெட் தரேன், அதை போட்டினா வலி எல்லாம் கொஞ்சம் குறையும், இதுக்கு மேல நீ கொஞ்சம் உஷாரா இருடான்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை வந்து கை தாங்கலா வந்து பைரவி கூட்டிட்டு போறாங்க. உடனே ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி போயிட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சுட்டு, நான் வந்து உனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உன்னை நம்பினாங்க, ஆனால் நான் உன்னை நம்பாத போயிட்டேன், நீ செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் உறுதியாக இருந்தேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விடு பைரவி, இதுக்கெல்லாம் நீயே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உன் ஃப்ரெண்டை நம்பாத, அவன் சொல்லி தான் எல்லாரும் வந்து என்னை அடிச்சாங்க, அவன் அடிச்சதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு காயம்னு சொல்றாங்க. உடனே பைரவி யோசிக்கிறாங்க. இல்லை அவன் அப்படியெல்லாம் பண்றவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா அவனை பத்தின உண்மை தெரிய வரும், அப்ப நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பைரவி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. சஞ்சயை பத்தின ஒரு சுயரூபத்தை பைரவி வந்து தெரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.